அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்போட வாதம் என்னன்னா, தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு உள்கட்சி பிரச்சனையில தலையிடறதுக்கு உரிமை கிடையாதுன்னு தான் அவங்க வாதம். இப்போ நீதிமன்ற தீர்ப்புப்படி தேர்தல் ஆணையம் தலையிடலாம். இப்போ இதுல ஒவ்வொரு கட்சியோட உள்கட்சி இது அந்த கட்சியோட கான்ஸ்டிடியூஷன் படி, அந்த கட்சியோட விதிகள் படி, முறைப்படி நடக்கணும். குறிப்பா அதிமுகவோட தேர்தல் விதிகள் என்னன்னா, தொண்டர்களால் தேர்ந்த பொதுச் செயலாளர் என்பதுதான் அவங்களோட விதி. ஆனா இவங்க அந்த இது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் என்பதற்கு ஒரே ஒருவர் மட்டுமே அதில் போட்டியிடக்கூடிய அளவுக்கு அந்த விதிகளை மாற்றி ஜனநாயக நெறிமுறைக்கு எதிராக இத்தனை மாவட்ட செயலாளர்கள் இது பண்ணணும், அவர் இத்தனை வருஷம் கட்சியில இருந்திருக்கணும்னு சொல்லி அந்த இது பலரும் அங்கு போட்டியிட்டு பொதுச் செயலாளர் ஆகக்கூடிய அந்த வாய்ப்பை தடுக்கும் விதமாக அவர்கள் விதிகளை திருத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் ஆகியிருக்கிறார்கள். இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர், இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தும் உரிமை பொதுச் செயலாளர் தான் என்ற அடிப்படையில் தான் அவரை போல் செல்வாக்கான செம்மலை, சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, வேலுமணி போன்றவர்கள் எல்லாம் அவருக்கு கட்டுப்பட்டு அவரை பெரிய செல்வாக்கான தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். மீண்டும் அதை உறுதிப்படுத்தும் விதமாக இது என் கட்சி, நானே இங்கு தலைவர், இங்கு எம்ஜிஆரும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான் எல்லாம் என்ற ஒரு தோற்றத்தை, தன் தலைமையை மேலும் பலப்படுத்தும் விதமாக இந்த அதிகாரத்தை வைத்து எடப்பாடி பழனிசாமி தன் நகர்வுகளை செய்து கொண்டிருந்தார். குறிப்பாக சமீபத்தில் செங்கோட்டையன் எம்ஜிஆர் ஜெயலலிதா புறக்கணிப்பு என்று போர்க்கொடி உயர்த்திய நிகழ்வும் அதைத்தான் காட்டுகிறது. இப்பொழுது இந்த இது தேர்தல் நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் கேள்விக்குறியாகியிருக்கிறது. இனிமேல் தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்க போகிறது என்பதை பொறுத்துதான் எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையா, அவருக்கு இரட்டை இலையில் கையெழுத்து போடும் அதிகாரம் உண்டா இல்லையா என்பது தெரிய வரும். எடப்பாடி பழனிசாமிக்கும் சட்டப்படி தன்னுடைய நியாயங்களை சொல்வதற்கு அனைத்து வாய்ப்புகளும் உண்டு. அந்த வாய்ப்புகளை அவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம். என்ன வரப்போகிறது என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னடைவு. உண்மையிலே எடப்பாடி பழனிசாமியை ஒற்றை தலைமை ஆக்கி தங்கள் அதிகாரத்தை கொடுத்து அவரிடம் சிரமப்பட்ட சி.வி. சண்முகம், செங்கோட்டையன், வேலுமணி போன்றவர்களுக்கு உள்ளுக்குள், செம்மலை போன்றவர்களுக்கு உள்ளுக்குள் இது ஒரு மகிழ்ச்சியான விஷயமாகத்தான் இருக்கும் என்று கருதுகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி ரவீந்திரன் துரைசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.